ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, நம்ம இந்த தலைப்பில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நன்மையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 12 ராசி அன்பர்களுக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய, மிகப்பெரிய கஷ்டங்களை அகற்றக்கூடிய ஒரு சிறப்பான, சிரமம் இல்லாத, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஸோ கோச்சார கிரகங்கள் அதுக்கேற்றவாறு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய மாற்றங்களை உறுதியாக கொடுக்க போகிறாங்க. சரியா? அப்போ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களில் செய்யும்போது ரொம்ப நிதானமாக, ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயமும் செயல்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்மையிலேயே தனுசு ராசிக்காரங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அந்த அத்தனை விதமான விஷயங்களை என்ன பண்ண போகிறீங்க, இனிமேல் புரிஞ்சு தான் செய்ய போகிறீங்க. விடு பார்த்துக்கலாம், நம்ம அடுத்து பார்த்துக்கலாம், இது பார்த்துக்கலான்னு நிறைய அசால்ட்டாக இருந்துட்டீங்க. கிட்டத்தட்ட விட்டு கொடுத்து கடைசியில் உங்களுடைய பேர், புகழ், அந்தஸ்து, உங்களுக்கான கௌரவம் அத்தனை என்னவாச்சு, விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலையாச்சு. ஸோ இதெல்லாம் கடந்து நீங்கள் யார், உங்கள் திறமை என்ன, உங்களுடைய மிகப்பெரிய சிறப்பான செயல்பாடுகள் என்னங்கிறத ஒரு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மன வலிமை உறுதி செய்யப்படுது. அப்படியே தைரியமாக எதையுமே பேஸ் பண்ணுவீங்க. இவ்வளோ நாட்கள் தைரியம் இருந்துச்சு, இருந்தாலும் அந்த தைரியத்தில் பாசமும் கலந்துருந்துச்சு. ஸோ பாசத்தாலேயே நிறையா தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய வீழ்ந்து கிடக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் கடந்து போக போகிறாங்க. உங்களை புரிந்து கொண்ட உறவுகள் உங்கள் கூடவே இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ அதே போல் யார் யாரெல்லாம் தனுசு ராசி என்பர்களை திருமணத்துக்காக வரன் தேடிக்கிறீங்களோ, உங்களுடைய திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்க போகுது. உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. நீங்கள் மேட்ரிமோனியில் தேர்ந்தெடுத்தாலும் சரி, உங்களுடைய உறவுகள் மத்தியில் சொல்லி தேர்ந்தெடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் சொல்லி நீங்கள் வரன் தேடினாலும் இந்த வட்டம் உங்களுக்கான வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உறுதியாக உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை உறுதி செய்யப்படும். அதேபோல் குடும்ப ஒற்றுமையில் நிறையா பிரச்சனையாக இருக்குது சார், நானும் விட்டு கொடுத்து போயிட்டேன், எல்லா விஷயங்களும் விட்டு கொடுத்து போயிட்டேன், என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்கன்னு நினைக்கக்கூடிய நம்முடைய தனுசு ராசி என்பதாய உங்களுக்கு உறுதியாக விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய சூழ்நிலை கிரகம் கொடுக்குது. சரியா? தற்போது பார்த்திங்கன்னா நம்ம தனுசு ராசியில் உள்ள பூர நட்சத்திரக்காரர்கள் ஒரு மாதமும் கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது 10-12 மாதத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய அழுத்தம், பெரிய போராட்டம், அதை விட்டு கொஞ்சம் கடந்து வந்துருக்கீங்க. டோட்டல் இன்னும் கடந்து போகலை. ஸோ அதற்கான நிலைகள் வரும். மேலும் பார்த்திங்கன்னா நம்முடைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ நிறைய மன அழுத்தம் வரும். என்ன செய்கிறீங்க, ஏது பண்ணுறீங்க, எப்படி இதை சமாளிக்க, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த யோசனைகள் எல்லாம் அப்படி ஓரம் கட்டிட்டு உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியுங்கிற தன்னம்பிக்கையை நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசி பாருங்கள். உண்மையிலேயே உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே செமையாக போகும். மனசில் உள்ள வலி போயிடும், குழப்பங்கள் போயிடும், இந்த போராட்டங்கள் போயிடும். ஸோ இதெல்லாம் கடந்து போய் நீங்கள் சிறப்படையக்கூடிய சிறந்த ஒரு செயல்பாடாக உங்களுக்கு கிரகம் கொடுக்கப்படும். அதேபோல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை யோகம் கட்டாயம் உண்டு. தன வரவுகள் நன்றாக இருக்கும். இவ்வளோ நாட்களாக மகிழ்ச்சியை தேடி நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலாம் ஏற்பட்டுக்கலாம். எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி எங்கே மகிழ்ச்சி என்று தேடி பார்த்தேங்கிற பாடலுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் இருந்துக்கலாம். ஆனால் இந்த காலகட்டம் உங்கள் பக்கத்திலே சந்தோஷம் இருக்குது, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது, உங்களுக்கான மகிழ்ச்சி கிடைக்கிது, உங்கள் லைஃப் ஸ்டைலை வேறு லெவலில் மாற்றக்கூடிய
ஒரு அற்புதமான தருணமாக இந்த கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுது உங்களுக்கு செயல்படுத்துது. சரி, இப்போ இவ்வளோ விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுதுன்னா, மேக்சிமம் உங்களுடைய அம்மா வழி உறவுகள் மத்தியில், அம்மாவுக்கு கூட பிறந்த உறவுகள், அதாவது சித்தி, மாமா, சரியா? ஸோ இப்படிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு உறுதியாக பெரிய மாற்றத்தை கொடுக்குறாங்க, பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க. உங்களுக்குள்ள எல்லா விதமான தடைகளையும் தூக்கி எறிய போகிறாங்க. ஏண்டா என்னடா பண்ண போகிறோம், எதுக்குடா வாழ்கிறோன்னு நினைக்கக்கூடிய சிந்தனைகளே இருந்தாலும் அதை அப்படியே தூக்கி போட்டு உங்களால் முடியும், உங்களால் தான் முடியும்னு என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய திறமைகள் மூலமாக ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஸோ யாரையும் நீங்கள் புரிந்து கொள்ள தேவையில்ல, உங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய சூழ்நிலையை கிரகம் என்ன பண்ணுது, உங்களுக்கான உறுதிப்படுத்துது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே அப்சர்வ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே போல் பார்த்திங்கன்னா, நம்முடைய தனுசு ராசியில் பிறந்த மூல நட்சத்திரக்காரர்கள் மற்றும் பூராட நட்சத்திரக்காரர்கள் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள், இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் உங்களுக்கான எளிமையான வழிபாடு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்ல, கீழே வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. சரியா? அதேபோல் நம்ம யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, ஸோ இந்த கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுங்க. உங்களுக்கான நட்சத்திர ரீதியான வழிபாடை நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பிடுறேன். ஸோ அதன் மூலமாக வழிபாடு செய்து மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. நேர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக ரொம்ப நான் சொன்னதை கேட்டு என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடில் 20-30% இது கட்டாயமாக என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நான் எப்போ முன்னேறுவேன், ஸோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, இது எப்போ முடியும், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரே, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே, ஸோ என்னை பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, ஸோ நான் அவங்களுக்காக எவ்வளவோ டைம் ஒதுக்குறேனே, ஸோ எனக்கான ஒரு விடை எப்போ கிடைக்கும், எனக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவேன், எனக்கான வேலை எப்போது, என்னுடைய ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எப்போ சரியாகும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள், இன்னும் பல 100 கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோ மூலமாகவே எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது ஒரு 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். இதை தாண்டி நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்க, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார், மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இந்த புத்திநாதன் கிரக அமைப்பு யார் கூட இணைஞ்சிருக்காரு, 6-8 12 கிரகங்கள் இருக்கா, அப்படிலாம் ஃபுல் செக்கப் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சரி சார், நீங்கள் வீடியோ சொன்னதே எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.